ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா உங்க பேர் என்ன? என் பேர் சவரிமுத்து, பெருமா கோயிலுப்பட்டி. அப்பா பேர் ராயப்பன். உங்க வயசு என்ன? வயசு என்னவா இருக்கிறீங்க? வயசு ஒரு 92 வரல வரும். பெரும்பாலும் கிறிஸ்து மதத்திலிருந்து ஊருக்கு நாட்டாமையை போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் அந்த இந்துக்களுக்காரங்க கோயில் சும்மா ஒரு 10க்கு 10 தான். என் வீடு அதுக்கு பக்கத்தில் ஒரு 10 அடியில் தான் இருக்குது. அதில் தான் நாங்கள் இருப்போம். ஒரு 10 அடியில் ஒரு கூரை கூட்டம் போட்டு இப்படி தாரமாக போட்டிருந்தாங்க. அதுக்கு பின்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக 3 ஐட்டமாக கோயிலை கட்டும்போது நம்ம ஆளுகளும் கொஞ்சம் சொன்னாங்க, என்னப்பா அதிகமாக கட்ட விடுறீங்க, இப்போ சரி ஊர் பொதுக்கு தானே கட்டுறாங்க, கோயில் தானே, எல்லாரும் நம்மளும் தானே கும்பிட போகிறோம் அப்படின்னு எல்லாம் பெரும்போக்கா விட்டது. இப்போ இருக்க காளியம்மன் கோயில் சொல்றீங்க? ஆமாம். அதுக்கு முன்னாடி அது வெறும் குடிசை, வெறும் குடிசா தான் இருந்துச்சு. குடிசையில சாமி இருந்துச்சு. ஆமா, சாமியெல்லாம் இல்ல, ஒரு சும்மா ஒரு சட்டியில ஒரு விளக்கு பொருத்தி வைப்பாங்க. சாமி கேமி எதுவுமே கிடையாது. எனக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு வரல எனக்கு. சாமின்லாம் அதுல அங்க எதுவுமே அங்க இல்ல. அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, வெறும் இதுதான் இருந்துச்சு. இந்த இது கட்டினாங்கல்ல, பிரிச்சு இந்த கொசைய ஓட்டன்னு ஓடு, சின்ன ஓடு, இது இவ்வளவு ஓடு இருக்கும், அது மூஞ்சி தட்டியில வச்சு அடிப்பாங்க. அப்பத்தான் ஒரு சின்ன சிலை, இந்த அவ்வளவு சிலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுலயும் நாங்க அது இந்த சிலையில தான் போய் நாங்க விளையாட்டு படத்துக்குவோம், எடுத்துக்குவோம். அவங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, மொட்டையா கிடந்துச்சு. இப்போ இதுக்கு பின்னாடி 3வது அவார்டு கோயில் கட்டும் போதுதான் விரிவா கட்டிட்டாங்க. காளியம்மன் கோயிலுன்னு கட்டுனாங்க. அதோட காளியம்மன் கோயிலுக்கு தான் பேரை ஒழிஞ்சு அவங்க மண்டு கோயில், கருப்பண்ணசாமி கோயில், அந்த கோயில். அந்த மண்டு கருப்பண்ணசாமி கோயில்ன்றாங்கல்ல, இப்ப நீங்க 92 வயசு அப்படின்றீங்க. அங்க கோயில் இருந்துச்சா இல்ல அங்க ஏதாவது சாமி கும்பிட்டாங்களா? பஞ்சாயத்து தான் பேசுவான், பஞ்சாயத்துக்கள் தானே ஒழிஞ்சு பேசுறது. அப்புறம் போலீஸா வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்து நேரம்லாம் ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு வேலை விட்டு எல்லாம் ஜனங்கள்லாம் வந்து ஆடு புள்ளி 4 மூலையிலையும் சேர்த்து வச்சுருக்காங்க பெரியவங்க. அதில் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. எந்த நேரமும் அந்த கல்லில் ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க, நைட்டு பகலா. ஆமாம், 10 மணி 11 மணி வரல அந்த கல்லில் தான் உட்காந்துருப்பாங்க. நல்லா வெளிச்சத்தில் தான் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த கல்லில். இப்போ அவங்க அதை மண்டு கோயிலுன்னு ஒரு இதாக கொண்டுகிட்டு வந்தாங்க. மண்டு கோயில்னு கொண்டு வந்து தீர்ப்பு எங்களை கேஸ் போட்டார். எங்களை நான் 3 பேர்த்து மேலே கேஸ் போட்டு, கேஸில் எங்களுக்கு மண்டு கோயில் இல்லைன்னு வந்திருக்குது. தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இது எந்த வருஷம் சொன்னாங்க? இப்போ ஒரு 2019 சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி தான் இப்போத்தான் அவங்க இந்த கருப்பண்ணசாமி கோயில் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப கட்டிக்கிட்டு இருக்கவும் தான் என்ன செஞ்சுட்டாங்க, இப்போ வேலியை போட்டப்போ தான் உண்டாக்குறாங்க. 3 வருஷத்துக்குள்ளதான் அந்த கருப்பண்ணசாமி கோயில்னு உண்டாக்குறாங்க. பேரே அப்பதான் சொல்றாங்க. சொல்லி எங்கள்கிட்ட சொல்லல, அரசாங்க போலீஸுக்கிட்ட சொல்லி நாங்க கடை அங்க வெட்டுவோம் எங்க கருப்பண்ணசாமி கோயில் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கும் போது எங்களை கேட்குறாங்க. அது இல்லைன்னா அப்போ யாருமே அதுல உபயோகிக்க கூடாது அப்படின்றத வேலி, அவங்க தான் அந்த வேலி போட்டது, யாருமே உபயோகிக்க கூடாது அப்படின்னு வேலி போட்டு போயிட்டாங்க. அதோட முடிஞ்சிச்சு. இப்போவும் திருப்பி மீண்டும் இந்த கருப்பண்ணசாமி கோயில் அப்படின்னே தான் எங்களை கேஸை போட்டுக்கிட்டு இப்போ மருதையில் கேஸ் நடக்குது. இதே தான் இல்லை. இப்போ இது 2 பேருமே ஒரே ஜாதி தான், நாங்க 2 பேரும் ஒரு ஜாதி தான் அப்படின்னு வந்து சொல்றாங்களே, அது உண்மை? 2 பேரும் ஒரு ஜாதி தான். ஜாதிதான் ஒன்று தான். சாமி தான் வேற வேறையா கும்பிடுறோம். சாமி தான் அவங்க காளியம்மனை கும்பிடுறாங்க, நாங்கள் அந்தோணியாரை கும்பிடுறோம். இவ்வளோதான் வித்தியாசம். அங்கே மாரியம்மன், அங்கேயும் மாரியம்மன் நாங்கள் போய் கும்பிடுவோம், அவங்களும் இங்க வந்து கும்பிடுவாங்க. அது யாரு மாரியம்மன் கோயில் வச்சு? அது கவண்டர்கள். அவங்க அது ஒரு 300 வீடு இருக்கு, அவங்க இருக்காங்க. இது வரைக்கும். அப்புறம் அங்க இன்னொரு வேம்பு மாரியம்மன் இன்னொரு சாமி. ஆமாங்க, அது ஆசாரி. அந்த காலத்துல எனக்கு தெரிய அங்க அந்த ஆசாரி தான் தொழில் பண்ணி விவசாயிக்கு பூரா கலப்பை உழுவுறதுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாரு. செஞ்சு கொடுக்குற காலத்தில் எனக்கு வெயில் அடிக்குதுன்னு சொல்லி அங்கே ஒரு மட்டையை போட்டு வச்சுக்கிட்டு செதுக்கிட்டு இருப்பார். அங்கே ஒரு சின்ன வேப்பாக்குட்டியை நான் எனக்கு தெரிய நட்டது தான் அந்த வேப்பாக்குட்டி நட்டு நிழல் காய்ச்சி அந்த நிழலில் தான் அவர் செதுக்கிட்டு இருந்தது. அது இப்போ வேம்பு மாறியண்டா அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன தான் நாங்கள் செய்யறது? அதையும் தடுதலை பண்ணி பார்த்தாலும் ஆர்எஸ்காரங்க வந்து வம்பிழுத்து விட்டு போடுறாங்க. அதில் மஞ்சள் துணியை கட்ட மஞ்சளை அடிச்சுட்டு போக இப்படி மாற்றிடுறாங்க. என்னதான் நாங்கள் பண்ணுறது?
இப்ப நீங்க ஒரே சமூகம் அப்படின்றீங்க, இப்ப அந்த தரப்புகிட்ட பேசியிருக்கிறீங்களா? இந்து வன்னியர்கள் தரப்புகிட்ட? அதெல்லாம் பேசியிருக்கோம். பேசினா ஒத்து வரல அவங்க. எங்களுக்கு ஒத்து வர்றது மாதிரி இல்லை. ஏன் ஒத்து வரல? எத்தனையோ பஞ்சாயத்து பண்ணியிருக்கோம், அவங்க வரமாட்டாங்கல்ல. எங்களுக்கு இதுதான் உறுதி அப்படிங்கிறாங்க. இல்ல இப்ப நீங்க இப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்றீங்க, இப்ப அவங்க தரப்புல இருக்கிற பெரியவங்களுக்கும் அது தெரியும்ல? தெரியும் 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 தெரியும். ஏன் அவங்க எல்லாம் சொல்லலையா அந்த உண்மையை? சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? நான் சாகுறேன் நான் போய் சொல்லுவாங்க யாரு? அவன் அதை சொன்னானா அவன் சாகுறான்ல, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே நீங்க சொல்ற 200 குடும்பமுமே அப்படிதானா? 200 குடும்பம் இருக்குதுன்னா அதுல ஒரு 10-50 குடும்பம் ஆர்எஸ்காரங்க இருக்காங்க. அவங்க பேச்சத்தான் இந்த மீதி பேரும் கேட்குவாங்க. இல்லைன்னு சொன்னா ஊரை மீறி தள்ளி வச்சிருவாங்க. அப்போ நம்ம வீட்டில் ஒரு நல்லது கெட்டது தாப்பனா இறந்துட்டாலும் வரமாட்டாங்க. ஊர் கட்டுப்பாட்டில் வரமாட்டாங்க. நம்மளா தூக்கிட்டு போய் என்னமே செய்ய முடியாதுன்னு அவங்க பேச்சை தான் கேட்க முடியும். வேற யார் பேச்சையும் கேட்க முடியாது. யார் பேச்சை இப்போ நான் இருக்கிறேன் தலைவராக அப்படின்னா ஊர் கட்டுப்பாட்டுக்கு நான் சொல்கிறது தான் அவங்க கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஊரை சாட்டி ஐயா தம்பி வீட்டுக்கு போகாதீங்கன்னு சொன்னால் போக மாட்டாங்க. நீங்களும் சொல்லுவீங்க அப்படி? ஆமாம், அதே ஆனால் ஊரை மீறினா ஊர் பொது விஷயத்துக்கு தான், எல்லாத்துக்கும் இல்லை. ஆனா அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்ப 2 தரப்புலயும் கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? அதெல்லாம் இன்னைக்கு கூட ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது. 2 பேரும் சமாதானமா நடத்துறாங்க. நீங்களும் வந்து பிறந்ததுல இருந்தே வந்து கிறிஸ்தவரா? ஆமா, நாங்க பிறந்து வீடு அந்த பக்கத்துல அங்கன்னு அங்கயா இருக்குது. இந்த கடை உட்கார்ந்து இருந்தோம்ல அதுக்கு மேரி பக்கம் தான் என் வீடு. அங்கனே உங்க அப்பா அவங்க எல்லாரும் அங்க இருந்தவங்க தான் நாங்க கிறிஸ்தவர்கள் தான். ஆமா, சுத்தி அங்க இருக்கிற வீடு பூரா எங்க கிறிஸ்தவங்க வீடு தான். அவங்க ஆளுக்கு வீடு யாருமே இல்லை. நாங்க கோயிலுக்குன்னு எந்த இடைஞ்சலும் நாங்க பண்ணதே இல்லை. இப்ப இங்க பிரச்சனைக்கு யாருதான் காரணம்? அந்த தரப்புல இருந்து இதை யாரு வந்து முன்னாடி இன்னும் செய்யறா? அந்த தரப்புல பாலராசுங்கிற பையன் ஒண்ணு, முத்துராசுங்கிறவரு, 105-6 பேர் இருக்காங்க. அவங்க செய்யற வேலை தான் இந்த வேலை பூரா. அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க தான் இதுக்கு தலைமையான ஆளுங்க. அவங்க பிஜேபியில் இருக்கிறாங்க. ஆமா ஆமா, அவங்க தான். ஐயா, என்ன கோரிக்கை அரசாங்கத்துக்கு உங்க கிராமத்து சார்பா? எங்க ஊருக்கு அந்த அரசாங்கத்தை எங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்கணும், எந்த பிரச்சனை இல்லாம. அவங்க பேச்சையும் கேட்கணும், நம்மளும் அவங்களும் கேட்கணும். இவங்க கேட்கவே மாட்டாங்க. நாங்கள் அரசாங்கம் பேச்செல்லாம் கேட்டு பார்த்தா என்னென்னமோ சொல்லி பார்த்தா அவங்க தான் எங்களை அந்த என் தம்பி வீட்டை கட்ட சொன்னாங்க. கட்டியிருக்க திருப்பி வந்து பிடுங்கிட்டு போனவங்களும் அவங்க தான். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படிலாம் ரொம்ப கொடுமையாக பண்ணுறாங்க எங்களை. சரி, ஓகேங்க, நன்றிங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா, உங்கள் பேர் என்ன? உங்களோட எத்தனை வயது? நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, செஞ்சிட்டு இருந்தீங்க? அதை கொஞ்சம் உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கிங்க. என் பேர் சின்னப்பன், அப்பா பேர் ராயப்பன். நான் அரசு போக்குவரத்து காலத்தில் ஓட்டுநரை பணி புரிந்து இப்போ பணி ஓய்வு பெற்றிருக்கிறேன். 3 தலைமுறையாக நான் இந்த ஊரில் தான் இருக்கிறேன், பெருமாவல்பட்டியில். இது எந்த இடத்துல இருக்குது? இது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி. ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இங்கே வந்து இந்து வன்னியர் கிறிஸ்தவ வன்னியர் இருக்கிறோம் இந்த கிராமத்தில். இதே மேலே குடும்ப கவுண்டருக இருக்காங்க. எங்கள் கிறிஸ்தவ வன்னியரில் ஒரு 400 குடும்பத்துக்கு மேலே இருக்கும். இந்து வன்னியரில் ஒரு 250 குடும்பம் இருக்கும். அதே மாதிரி கவுண்டர்ஸுகளை ஒரு 350 குடும்பம் வரல இருக்கும். இதுவரையில் அப்படித்தான் இருந்து வாழ்ந்துக்கிட்டு வர்றான். வருடம் வந்து அந்தோனியார் திருவிழா ஓட்டுவான். அப்போ ஊர் கூட்டம் போட்டு எப்படி திருவிழா நடத்துறது என்னங்கிற முறையை பேசி அதுக்கு இன்னும் நாள், அதாவது 2வது மாதம் வருஷத்தில் மாசி மாதம் வரும் தமிழுக்கு. இதில் சனி ஞாயிறு திருவிழா முடிவு பண்ணி திருவிழா ஓட்டுவான். அப்போ ஓட்டும்போது சப்பரம் ஜோடிச்சுட்டு கோயிலில் இருக்கேன். அப்போ இங்கேருந்து போய் கொட்டிட்டு போய் மாலை சந்தனத்தோடு போய் அந்த ஊர் கவுண்டர்கள், வடக்கு தெருவில் இருக்கிற ஊர் கவுண்டர்களுக்கு மாலையெல்லாம் போட்டு அவங்கள அழைச்சிக்கிட்டு வந்து அவங்க மந்திரிச்சு, நம்ம சாமியார் மந்திரிச்சு அவங்க தான் சப்பரத்தை தள்ளுற ஒரு முறையை வச்சுருக்குறான். அவங்க தான் வந்து சப்பரத்தை தள்ளிக்கிட்டு இந்த தெருவழி போய் அப்படியே போனோன்னே ஊரில் அங்கே மாரியம்மன் கோயிலுக்கு அவங்களே கொண்டு போயிடுவாங்க. மாரியம்மன் கோயிலுக்கு கொண்டு போனோன்னே என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து நாங்கள் எவ்வளவு தான் வரி கொடுத்தாலும் கூட நாங்கள் காணிக்க விடக்கூடாது. அந்த மாரியப்பட்ட காணிக்க வாங்கிட்டு வரணுங்கிற ஒரு முடிவு வச்சுருக்காங்க. அதனால் அங்கே போய் அவங்க மாரியம்மனுக்கு இருக்கிற மாலையை அந்தோனியாருக்கு எடுத்து போடுவாங்க. அந்தோனியாருக்கு இருக்கிற மாலையை மாரியம்மனுக்கு எடுத்து போட்டு தீபம் போட்டு அவசியம் பண்ணுவாங்க. என்ன இப்படி செய்கிறாங்களே கிறிஸ்தவர்களாக இருந்து அப்படின்னு சொல்லி
எங்கள் சாமியாரெல்லாம் அங்கே பார்க்க வந்திருந்தாங்க. அவங்களே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே விபூதி கொடுத்தா பூசிக்குவோம், அந்த இடத்துல எல்லாருமே பூசிக்குவோம். பூசிட்டு தான் அப்புறம் அடுத்து அவங்க அனுப்பிவிட்ட உடுப்பாரு தான் சப்பரத்தை அப்படி ஓட்டிட்டு வருவான். இது எங்களுக்கு இந்து அப்படிங்கிற முறையெல்லாம் இல்லை. ஊர் கட்டுமானத்துக்கு ஊர் ஒரு ஒத்துமைக்காக நாங்கள் அதை நடத்திக்கிட்டு வந்தோம். அந்த மாரியப்பனுக்கு மாரியம்மா அப்படி அதுங்க ஏற்றுக்குது, இங்கே வந்தால் காளியம்மனுக்கு ஏற்றுக்க மாட்டேதுன்னு இவங்க சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கிறது. மற்றபடி நாங்கள் வந்து மதத்துக்கோ இதுக்கோ சாமிக்கோ இடைஞ்சல் பண்ணுறவங்களோ இல்லை. இங்கே மாலை வாங்கணும்னாலும் நாங்கள் வாங்கிக்குவோம் சப்பரத்துக்கு. ஆனால் இவங்க வந்து நிற்கக்கூடாதுங்கிறாங்க, எங்களுக்கு ஆகாதுங்கிறாங்க. ஆனால் நாங்கள் எப்போவுமே அதைத்தான் செஞ்சுக்கிட்டு வரோம். இது எந்த டைம்ல? கிறிஸ்மஸ் டைம்லயா? இல்லை மாசி மாதம் தை மாசியில் நடத்துவோம். அப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து அங்கே தான் நடத்திக்கிட்டு இருந்தோம். அந்த காளியம்மன் கோயில், காளியம்மன் கோயில் அந்த மைதானம், பொது மைதானம் அது. அந்த மைதானத்தில் இவங்க சின்ன கோயிலாக கட்டியிருந்தாங்க காளியம்மன் கோயில். யாரு? இந்து வன்னியருங்க. அப்புறம் திருப்பி அழிச்சு பெரிய கோயிலாக கட்டினாங்க. அதுக்கு நாங்கள் எதுவும் சொல்லலை, கோயில் தானே கட்டுறாங்களே அப்படின்ட்டு நாங்கள் எதுவும் சொல்லலை. அது யாருடைய பட்டா இடமா? இல்லை, அது நத்தம் பெரம்போக்கு அரசாங்க இடம். அந்த அரசாங்க இடத்துல இவங்க கட்டியிருந்தாங்க. நாங்கள் சரி கோயில் தான் கட்டுறாங்கன்னு அதை நாங்கள் யாரும் பெருசு பண்ணலை. கோயில் வேலையை முடிக்க போகிற நேரத்தில் சப்பரம் இங்கே வரக்கூடாது, இந்த மைதானம் பூரா எங்களுக்கு சேர்ந்தது, எங்கள் சாமி இங்கே இருக்கிறதுனால இந்த மைதானம் பூரா எங்களுக்கு சேர்ந்ததுன்னு, இதில் காம்பவுண்டு கட்டிக்கணும் இது கட்டிக்கணும்னு எங்களை சப்பரம் வரவிடாத அளவுக்கு கேஸ் போட்டாங்க. இது எப்போ எந்த வருஷம் நடந்துச்சு? இது 96, 1996. அந்த கேஸு நடந்துக்கிட்டு இருக்கும்போது கேஸில் என்ன ஆகி போச்சுன்னா, சப்பரம் வந்து அரசாங்க இடம், அது பொது இடம், அதில் சப்பரம் நீக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டுன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. அப்போ தீர்ப்பு சொன்னதுக்கு இவங்க என் மூலஸ்தானத்தில் நேரு நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அப்பீல் பண்ணிட்டாங்க. அந்த அப்பீல்லையும் என்ன ஆகிப்போச்சு, இவங்க குறிப்பிட்ட இடத்துல சப்பரம் நிறுத்தலாம், அவங்களுக்கு உரிமை உண்டுன்னு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த கேஸும் அப்பீலில் தான் இருக்குது, மதுரை ஹைகோர்ட்டில் இருக்குது, முடிகிற தருவாயில் இருக்குது. இந்த 3க்கு இந்த கேஸு நடந்துக்கிட்டு இருக்கையிலாம் அந்த அந்த மண்டு கோயில்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து பட்டியக்கல் அப்படின்னு தான் வந்திருக்குது தீர்ப்பிலேயே. பழைய கல்கெல்லாம் பட்டியக்கல் அப்படின்னு தான் வந்திருக்கு. உட்கார்ற இடம், அதாவது வேலைக்கு இப்போ காலையில் வேலைக்கு போகிறவங்களை கூப்பிடுறது போகிறதுலாம் அங்கே தான் போய் உட்காருவாங்க, போய் உட்காந்துருப்பாங்க. யார் வந்து வேலைக்கு கூப்பிடுறவங்க அவங்கள கூப்பிடுவாங்க. அப்புறம் அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்து அங்கே தான் உட்காந்து இந்த ஆடு புலி ஆட்டம்லாம் அந்த கல்லுலேயே போட்டிருக்கு. அந்த ஆடு புலி ஆட்டம் கட்டம்லாம் போட்டிருக்கு, இன்னைக்கு அதில் இருக்குது. அதில் வந்து விளையாண்டுக்கிட்டு ஜேன்னு எப்போவுமே அவங்க ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ என்ன செஞ்சுட்டாங்க, இது கருவேல மரம் இருக்குது, அந்த இப்பைக்கு கருவேமலம் ஆட்டு புழுக்கையில இருந்து வந்து அது முளைச்சிருக்கு. அது உள்ள வந்து 3க்கு 3 சதுர அடியில் ஒரு கல் இருக்கு. அந்த கல்லுல கொஞ்சம் அப்போ கொஞ்சம் உயரமா இருந்துச்சு. ஆடு புலி ஆட்டம் இதெல்லாம் வந்து எப்பவுமே விளையாட்டு அங்கே நடந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு அங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன செய்யறாங்க, அங்கே தான் நாங்கள் விளக்கு போகிறதுங்க. இது எனக்கு மண்டு கோயில் அப்படின்னு சொன்னாங்க. மண்டு கருப்பண்ணசாமி கோயில். இப்போ இந்த கேஸில் இருந்து தான் கருப்பண்ணசாமியை சேர்த்துக்கிட்டாங்க. எப்போல இருந்து? இந்த இப்ப கேஸ் மதுரையில போட்டு சாமிநாதன். ஆமா, இதுல போய் கருப்பண்ணசாமின்னு சேர்த்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி மண்டு கோயில்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது மண்டு கோயிலும் இல்ல, எதுவும் இல்ல. எல்லாருமே இந்த செருப்பு காலோட தான் அங்க உட்காந்து இருப்பாங்க. செருப்பு அந்த இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு வேலைக்கு போறவங்க அங்க போய் காத்திருப்பாங்க. அப்புறம் சில பிரச்சனைக வெளியூருக்காரவங்க அப்படி 8பட்டி கிராமத்துக்கு பஞ்சாயத்து பண்ணோம்னா அந்த மேடையில தான் கூட்டம் போடுவாங்க. பெரியனக்காரவங்க ஊர் நாட்டாமைகளை உட்காந்து அந்த 4 ஊர் நாட்டாமையை உட்காந்து அந்த பஞ்சாயத்தை முடிச்சு விடுவாங்க. அப்படி ஒரு பொது மேடையாக இருந்தது தான். இன்னைக்கு வந்து எங்களுது ஒரு அரசாங்க இடத்துல இருக்கிறது பூரா எங்களுது அப்படின்னு சொல்லி அவங்க வழக்கு போட்டுக்கிட்டு மேலும் மேலும் பிரச்சனை இப்போ விளக்கு பொறுத்துறேன்னு வர்றாங்க. கார்த்திகை தீபம் நீதிபதி ஜே.ஆர். சுவாமிநாதன் உத்தரவு போட்டிருக்கிறாரு. கார்த்திகை தீபம் அன்னைக்கு அங்க விளக்கு ஏத்தணும். இல்ல, ஏத்தல, ஏத்த விடமாட்டேன்ட்டாங்க. ஏத்தம் இல்ல, அங்க கோயிலே கிடையாது. கோயிலே இல்லைங்கய்யா. அத கோயில உட்காந்து ஆடு புலி ஆட்டம் ஆடுற இடமா? கோயில என்னமோ பூட்டி திறந்துக்கிறது மாதிரியே பேப்பர்ல அதுல போடுறாங்க. அதெல்லாம் கிடையாது, கோயில கிடையாது. அது என்னதான் அது? அப்ப சும்மா பொழுதுபோக்கா எல்லாம் உட்கார இடம் தான் அது, பொதுவான இடம் தான். எல்லாத்துக்கும் பொது. எத்தனை வருஷமா அப்படி அந்த இடம் இருக்கு? எனக்கு இப்ப 72. எங்க பாட்டம் போட்டது இருந்து அந்த இது அப்படித்தான் இருக்கு.
அந்த இடம் அங்க வந்து பஞ்சாயத்து பேசுறது ஆமா இல்ல ஆட்கள் பொழுதுபோக்கு ஆமா அப்படி உட்கார்றது சும்மா இருந்தா ஆட்டுக்குட்டியை ஓட்டி விட்டுருவாங்க, ஆடு போற அதுல போய் படுத்துக்கான். அப்படித்தான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தது. இப்பதான் புதுசா அது எங்களுக்கு மண்டு கருப்பணசாமின்னு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அவங்க அதுக்கு முன்னாடி மண்டு கோயில்னு இவங்க போட்டுக்கிட்டாங்க. அது எப்படி போட்டுக்கிட்டாங்கன்னா இவங்களை வச்சு சரி பண்ணி, மண்டு கோயில்லாம் கிடையாது, இவங்க சரி பண்ணி போட்டுக்கிட்டாங்க. இப்பைக்கு வந்து அந்த கருப்பணசாமிங்கிறத சேர்த்துக்கிட்டாங்க. சரி, இப்ப நீங்க சொல்ற நம்பர் படி பார்த்தா வன்னியர்கள் 2 பேர் வன்னியர் தான். இவங்க தான் வந்து பெரும்பான்மையா இருக்கிறாங்க இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். அப்ப அப்படி இருக்கிறப்ப யாரால் உங்களுக்கு பிரச்சனை? வன்னியர் அவங்க வந்து அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் தூண்டுதல் பண்றாங்க. யாரு? RS காரங்க பிஜேபின்னு சொல்லி அவங்க தூண்டுதல்னாலதான் இந்த பிரச்சனையவே அவங்க புதுசா இப்ப உண்டு பண்றாங்க. யார் பண்றா? இந்து வன்னியருங்க. நாங்க அவங்க கோயில சாமி கும்பிடுவோம். மொத்தமா வந்து அவங்க எத்தனை குடும்பம்? அவங்க ஒரு 250 குடும்பம். அவங்க எல்லாருமே உங்களுக்கு எதிர்ப்பா? எல்லாரும் ஒரு சிலர் போட்டுக்கிட்டு தான் அப்ப ஊரை ஒண்ணு சேர்த்துக்கிறாங்கல்ல. ஒரு சிலர் போடுறாங்க, அப்புறம் எல்லாரும் ஒண்ணு ஓடிக்கிட்டு. பிஜேபி RSS இருக்கு, அவங்கனாலதான் இப்ப பிரச்சனையா வருது. இவங்க இந்த ஊர்ல இருக்காங்களா? இந்த ஊர்ல இருக்காங்க. எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 100 பேர் 50 பேர் இருப்பாங்க. அவங்க பூரா மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வாங்க உங்களுக்கு RS காரங்க அதை செய்றீங்கிறாங்க, இதை செய்றீங்கிறாங்க, காசு தர்றீங்கிறாங்க, பணம் தர்றீங்கிறாங்க, அந்த கூட்டத்தை அங்கிட்டு சேர்த்துக்கிறாங்க. இதுதான் இப்ப நடந்துகிட்டு வருது. மற்றபடி அந்த இடம் சும்மா கிடக்குற இடம் தான். எல்லாரும் வெறும் அந்த இப்ப மண்டு கருப்பண்ணசாமி கோயில் அப்படின்னு அந்த அதெல்லாம் இல்ல, கருவேல மரத்துக்கு அடியில அது இல்ல, அதெல்லாம் இல்ல. இந்த கோயில்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு 3 பேர்த்து மேல கேஸ் போட்டாங்க. இப்ப ஒரு கிட்டடிச்சுல யார் மேலனா என் பேர்ல ஒண்ணு, அந்த ஊர் பெரிய அவர் சவரிமுத்து அவரு பேர்ல ஒண்ணு, ஜெயராஜ் பேர்ல ஒண்ணு. இந்த இது எங்களுக்கு சேர்ந்தது, இது நீங்க வரக்கூடாது அப்படின்னு கேஸ் போட்டாங்க. போட்டவங்களுக்கு தீர்ப்பு வந்து மண்டு கோயிலுங்கிற ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு தீர்ப்பும் ஆயிருக்குது. அது எப்ப நடந்தது? 2009 இந்த தீர்ப்பெல்லாம் வச்சிருக்கான். தீர்ப்பை நாங்க கோயிலே இல்லன்னு தான் தீர்ப்பா இருக்குது. இது நீங்க கேட்க கூடாது அப்படி எல்லாம் தீர்ப்பா இருக்குது. அது புறம்போக்கு. இப்ப இவங்க இதெல்லாம் போய் தீர்ப்பை காட்டாம நாங்க அந்த இதுல கெடா வெட்டுவோம், பொங்க வச்சு கெடா வெட்டுவோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டு அதுக்கு கெடா வெட்ட இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நாங்க விளக்குனாலும் பொறுத்துறோம்னு இடையில கோர்க்கிறாங்க. அது செய்யறவர் யாரு? எதிர்த்தரப்புல வந்து பால்ராஜ்னு ஒருத்தர் அப்ப அவங்க இதுல இருக்காரு. பிஜேபி இல்லையா? RSS? பிஜேபி தான் அவங்க இப்ப பூராமே அவங்க பிஜேபி தான். அதனாலதான் இருக்காரு. யாரு? பால்ராஜ், பெரியசாமி, பூசாரி பிச்சைன்னு ஒருத்தர் இருக்காரு, இவர் முத்துராஜ்னு ஒருத்தர் இருக்காரு, குழந்தான் சேகன் இருக்காரு. இப்படி இவங்கெல்லாம் ஒரு கோஷியா வச்சுக்கிட்டு தான் இதை செய்யறாங்க. இவங்களும் இந்து வன்னியர்கள். இவங்க பூரா இந்து வன்னியர். எங்களை பெரிய தொல்லை பண்றாங்க சார். நாங்க நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு கேஸை போட்டுக்கிறாங்க, ஆகாத கேஸ. அப்புறம் அதுக்கு நாங்க போகணும்னா அதுக்கு நம்ம இதை பார்க்கணும்ல. இப்படியாதான். எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இருக்குது? இது வந்து 10-40 வருஷமா இருக்குது. 20 வருஷத்துக்கு மேல 40 வருஷம் இருக்கும். அப்பதான் இந்த கோயில்ல பாதை வேணும்னு கேட்டு எல்லாம் ஒரு தடவை போட்டிருந்தாங்க. அதுவும் அந்த பழைய பெரியதன நாட்டாமிக இருந்தவங்க, எனக்கு முன்னாடி இருந்தவங்க, அதெல்லாம் இவங்க பக்கம் தான் தீர்ப்பாகி சரி பண்ணிட்டாங்க. அந்த கோயிலில் அந்த தீர்ப்பெல்லாம் வந்து ஒரு கட்சிக்காரங்க கூட ஒரு மன்றம் கட்டணும்னு தீர்ப்பை வாங்கி வச்சுருக்காங்க. அந்த சப்பரம் நிறுத்துறதுக்கு எங்களுக்கு அந்த கோயிலேருந்து நேர் செவுத்துலேருந்து இந்த பக்கம் வடக்கு பக்கம் நீங்கள் நிறுத்திக்கலான்னு தீர்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு பிற்பாடு அந்த கோயிலில் 2 ஜன்னல், கோயிலுக்கு பக்கம் இந்த தெற்கு பக்கம் ஒரு ஜன்னல், வடக்கு பக்கம் ஒரு ஜன்னல் இருந்துச்சு. ஒரு ஜன்னலை தெற்கு பக்கம் அடைச்சிட்டு ஒரு ஜன்னலை அறுத்து விட்டுட்டு நைட்டு கதவை வச்சுக்கிட்டு பகவதி அம்மன் சாமின்னு போட்டு இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு இந்த சப்பரை நிறுத்துறதுக்கும் இங்க விடக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி விட்டு இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ மன்றம் இருக்குன்னு. அதுதான் அந்த கோயில் முன்னாடி நிக்குமா இல்ல சைட்ல நிக்குமா? அந்த கோயிலுக்கு நேரு வட செவத்துல நேரு அந்த வீதி வரல கோட்டை போட்டு இந்த பக்கம் 2 சப்பரம் நிறுத்திக்கலாம் அப்படின்னு தீர்ப்புல இருக்கு. அதையும் கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த கோயில்லையும் வாசலை பொத்து விட்டுட்டு இங்கிட்ட ஒரு சாமி இருக்குது, நாங்க இங்கிட்டு வருவோம். இப்ப ஒரு மன்றம் இருக்குது அந்த பொது இடத்துலன்னு சொன்னீங்களா, அது என்ன? அந்த மன்றத்துக்கு எதிர்பார்த்து இந்த வேலையை செய்யறாங்க. அது என்ன பண்றோம்? அது அண்ணா படிப்பாங்க. அண்ணா படிப்போம் திமுகவுதா? அண்ணா படிப்பாங்க. அது ரன்னிங் ஆகிட்டு இருந்துச்சு. எப்போ? 72ல இருந்து இருக்குது நினைக்கிறேன். ஆமா இருக்குது.
தொடர்ந்து அது அங்கதான் ஓ அப்பையில இருந்தே இருக்குது. அப்பதான் இருந்து இருக்குது. அது எப்போ வந்து அந்த மன்றத்தை எடுத்தாங்க? அங்க இப்ப காலியா தானே இருக்கு. அதே இந்த கோயில் கட்டையில எடுத்து அதை சுத்தம் பண்ணணும்னு பிரிச்சு இங்கே தான் இவங்க தாராள் பண்ணிக்கிட்டு விடாம இப்ப அப்படி இருந்து தீர்ப்பு ஆயிடுச்சு. நீங்க கட்டிக்கலான்னு இவங்களே எழுதி கொடுத்து. யாருக்கு எழுதி கொடுத்து? இந்து வன்னியருக்கும் கிறிஸ்தவ அந்த கட்சிக்காரர்களுக்கும் நடந்த வழக்குல. ஆமா, நடந்த வழக்குல இந்து வன்னியருக்கும் நீங்க வந்து இந்த பக்கம் கிழக்கு பக்கம் வாசம் வைக்க வேணாம், மேற்கு பக்கம் வாசம் வச்சு கிளம்பேரில் 12 அடியும் தெற்கு வடக்கில் 10 அடியும் போட்டு நீங்க கட்டிக்கலான்னு அவங்களே எழுதி கொடுத்துருக்காங்க. நம்ம கோயிலு தான் அப்படின்ட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தேக்கிக்கிட்டாங்க அவங்க. இவங்க போற பார்த்தா அதையும் செய்யறதுக்கு தான் வழியை தேடி கொடுத்துருக்காங்க அவங்க. இப்ப இந்த மண்டை உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க நிலத்தையும் ஆக்கிரமிச்சுட்டாங்க. எங்களுக்குங்க பாதையே அதான். அந்த தெருவு பாதையே அதுலதான் நாங்க போகணும் வரணும். இப்ப நாங்க அந்த தெரு சின்ன பெட்டி கடை வச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு சரக்கு கொண்டாடணும்னாலும் ஒரு சின்ன வண்டி வரணும்னாலும் அதுலதான் வரணும் போகணும். இப்ப அதுக்கு பிற்பாடு இங்க விரல ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இந்த செடியும் முளைச்சிருச்சு, முள்ளு செடி இது ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு எங்களுக்கு போக்குவரத்துக்கு வேற பாதையே இல்லை. அதுலதான் நாங்க போகணும். இதுக்கு இடையில இந்த பக்கம் ஒரு கேசை போட்டுக்கிட்டு மண்டு அது பெருமாள் மாநிலத்தில் இருக்கிறீங்க அப்படின்ட்டு எதையாவது ஒரு கேஸை போட்டுக்கிட்டு இப்போ அதில் நடந்துக்கிட்டு இருக்குது அது வழக்கு. 1989 இந்த 317/1 இப்போ பழைய நம்பரு, இது புது நம்பரில் வந்து 710 அந்த இடத்துல வந்து நான் வீடு வாங்கியிருக்கிறேன். வாங்கி வீட்டு ஒரு நாடார் வச்சுருந்தாரு, அவர்கிட்ட இருந்து நான் வாங்கி கடை வீடு கிரைண்டரெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் இருந்ததில் என்ன ஆகிப்போச்சு, இந்த இழிச்சு கட்டணுங்கிறதுக்காக அப்ரூவ் போட்டு வாங்கிட்டு வந்து கட்ட போகையில் உங்களுக்கு பொதுன்னு போட்டுக்கிட்டாங்க. அதை நம்ம விசாரணை கொடுத்து நிலம் வந்து பொதுவுல வந்து இருக்குதுங்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் வாங்கினதுக்கு முன்னாடியும் பத்திரம் இருக்கு. எத்தனை சென்ட்? அது 1200 சதுர அடி வரும். அது இருக்கு. அதையும் இப்ப கேஸ் போட்டு அதையும் பெண்டிங்ல இப்ப இருக்குது. அப்புறம் விசாரணைக்கு வச்சு ஆடியோ வந்து என்ன செஞ்சுட்டாரு, அவருக்கு அந்த பொதுங்கிறத மாத்தி அவருக்கு பட்டா போட்டு கொடுங்கன்னு ஆர்டர் போட்டாரு உங்களுக்கு. ஆமா, போட்டு கொடுத்தாரு. கொடுத்துருக்கிறத வாங்கிட்டு போய் கேட்டா தாசில்தார் நான் இப்ப போட முடியாது அப்படி இப்படின்ட்டாரு. இப்போ அது இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு 10 அடிக்கு என்னாலும் போடியா சும்மா கிடக்கிறதுல நான் அப்போ தான் பட்டா போட்டு தருவேன்னு சொன்னது தாசில்தார் தான். போட்ட உடுப்பாரு நீங்கள் எப்படி போடலான்னு சொல்லி இது பண்ணி அதை கலைச்சி விட்டுட்டாங்க பிஜேபிக்காரங்க. அப்போ இவங்க தான் வேற எல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் யாரும் இல்லை. அந்த ஆர்எஸ்காரன் பிஜேபிக்காரன் எங்கள் ஊருக்கு உள்ளே வரல இந்த பிரச்சனை தான் இருக்கும் போல இருக்கு. ஒவ்வொன்றா ஒம்பளத்துக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் அப்புறம் எந்த பிரச்சனைக்கும் போய்க்கிறது இல்லை. இது வரைக்கும் கேஸ் போடுறது பூரா அவங்க தான் போடுறாங்க. அவங்களுக்கு அது தீர்ப்பு மாறி வந்துடுது. இந்து வன்னியர் வந்து பிரச்சனையை கிளப்பணும்னா ஆர்எஸ்காரன் வந்துடுறா ஏதாவது இந்த பாரு பட்டியக்கல்லுன்னு தான் தீர்ப்புல எல்லாம் இருக்குது. பட்டியக்கல்லுன்னு தீர்ப்பாயிருக்குது. எதுவுமே மண்டு கோயில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தீர்ப்பாயிருக்குது. இந்த இன்னைக்கு மண்டு என்ன கருப்பணசாமின்னு இப்போ புதுசாக ஒரு சாமியை உண்டு பண்ணுறாங்க. இப்ப இங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி இதெல்லாம் எந்த வருஷம் வர்றாங்க இந்த கிராமத்துக்கு? 90ல இருந்து வர்றாங்க. 1990ல இருந்து. அவங்க வந்ததுக்கு பிற்பாடுதான் திருவிழா ஓட்டையில பிரச்சனையை உண்டு பண்றாங்க. 1996ல திருவிழா ஓட்டையில தான் பிரச்சனை பண்றாங்க. அதாவது சப்பரம் வரக்கூடாது, சப்பரம் வரக்கூடாதுன்னு மாத்திரம் சப்பரத்துல தீய வச்சு விட்டாங்க. யாரு? அந்த ஆர்எஸ்காரங்களும் இந்த இந்து வன்னியரும் தீய வச்சு விட்டுட்டு வெளியில இருந்து வந்தவங்களோட சேர்ந்து. ஆமா, வெளியில இருந்து வந்தவங்க அவன் பக்கத்துல நிக்கிறேன், அதை செய்ய இதை செய்யுங்கிறேன், இதை செய்யறாங்க. இங்க தீ வச்சவர் யாரு? ஆமா, இந்து வன்னியர் தான். அவரு பேரு நம்ம குழந்தாஞ்சேகர் தான் வச்சது. ஓ ஆமா, அவரு தீ வச்சுட்டாரு. ஆமா, அப்புறம் என்ன, அவரு கடை வச்சிருக்காரு அங்க முன்னாடி, அந்த கடைக்கு மேல இருந்து தீய வச்சு விட்டாங்க. அப்புறம் பிரச்சனை ஆகி இதாகி அப்புறம் கேஸ் ஆகி ஏற்பட்ட பிரச்சனை ஆகி அதை முடிச்சான். வரிசையில எதுக்கு எடுத்தாலும் கேஸு, கிரிக்கெட் விளையாண்டா கேஸு, பந்து விளையாண்டா ஒரு கேஸு, ஏதாவது ஒரு எங்க பந்து விளையாண்டா இப்படி பொதுமக்கள் பந்து விளையாடுறாங்களே இந்த சின்ன பையங்க, அவங்க எல்லாம் அவங்களும் விளையாடுவாங்க. யாரு? இந்து வன்னியரும். அதுல ஒண்ணுக்கு ஒண்ணு இதான் எண்ணி அதுல வேணும்னு நம்ம பேர்லயே கேஸை போட்டு இப்ப 16 கேஸ் முடிச்சிருக்கிறான். இது வரல 16 கேஸ் முடிச்சிருக்கிறான். இந்த விளையாட்டு இதெல்லாம் இப்படி கேஸுகளா ஆனத்துல 16 கேஸ் முடிச்சிருக்கிறான். வேற என்ன மாதிரி விளையாடுறதெல்லாம் கேஸ் போடுவாங்க? வேற இதுல போடுவாங்க? ஐயா, விளையாண்டுகிட்டு இருக்கையிலேயே இந்த இப்ப இன்னைக்கு கூட ஒரு கல்யாணம் நடக்குதுங்கய்யா.
இந்து பிள்ளை தான் அந்த பிள்ளை. இந்து வன்னியர். இந்து வன்னியர் பிள்ளை தான். அது எங்க கிறிஸ்தவ வன்னியர் பையன் கூட்டிட்டு போய் இப்ப கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஊர்ல தானா? ஏன் இங்க நடக்குது? இதே ஊரு தான். எல்லாம் சமாதானமா சொல்லி கல்யாணம் முடிக்கிறாங்க. ஆனா அவங்க அந்த ஆர்எஸ் தரப்பு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. எதுக்கு அவனுக்கு பொண்ணை கொடுக்குறீங்க போறீங்க, கிறிஸ்தவனுக்கு எதுக்கு கொடுக்குற, நீங்க கல்யாணத்துக்கு போக கூடாது, உன்னை ஊரை விட்டு நீக்கிறவேங்கிறாங்க. அதனால பயந்துகிட்டு என்ன செய்யறாங்க, காமலாபுரம் பிரிவுல போய் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் அது? இந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பக்கத்து ஊர்ல போய் கல்யாணம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இந்து வன்னியர்கள் தரப்புல யாரு லீடர் பெரியத்தனம்? இந்த பால்ராஜ்னு இருக்காரு, அந்த குழந்தாச்சார் இருக்காரு, முத்துராஜன் ஒருத்தர் இருக்காரு, பூசாரி பிச்சைன்னு ஒருத்தர் இருக்காரு. இது மாதிரி இன்னும் 4 பேர் இருக்காங்க. அவங்க தான் இதுல தூண்டி விட்டுக்கிட்டு. இப்ப இங்க வந்து இந்து வன்னியர்களுக்கும் கிறிஸ்தவ வன்னியர்களுக்குமான உறவு பழக்க வழக்கம் எப்படி? பழக்க வழக்கம்லாம் நல்லா இருக்குங்கய்யா. பொண்ணை குடிச்சுக்கிறாங்க, கூட்டிட்டு போயிடுறாங்கல்ல, அதை நாங்க எதுவும் கேட்டுக்க மாட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஆற விட்டு இனிமே ஊர்ல சேர்த்துக்குவான், போங்கடா நல்லா இருங்க அப்படின்னு தான் சேர்த்துக்குவான். அந்த இதெல்லாம் வர்றது இல்ல. அது முடிச்சோடனே என்ன செஞ்சோன்னா, நீ எங்க ஊர்ல இளவுக்கு வராதும்பா, இங்க வீட்டுக்கு வராதும்பா, வீட்டுக்கு வராதும்பா, இப்படி பிரச்சனை அவங்க சொல்லித்தான் கேட்டுக்கிறாங்க. இந்து வன்னியர் தரப்பு ஆர்எஸ் காரன் சொல்றத அப்படியே கேக்குறாங்க. அவன் வந்து வம்பழுத்து விட்டு அவன் ஓடிடுறான். வெளியில இருந்து வர்றது யாருன்னு தெரியுமா? ஆளு அடையாளம்னு தெரியும். அப்ப இப்ப கொஞ்சம் இந்த பிரச்சனையில கூட வந்திருந்தாங்க, போலீஸ் அப்புறம் வெட்டி விட்டாங்க. வெளியூருக்காரங்க வராதிங்க, ரொம்ப பிரச்சனை ஆயிரும், அது அவங்களுக்குள்ள இருக்கிறது, நாங்க அவங்கள்ட்ட பேசிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இப்ப நீங்க சர்ச்சை வச்சிருக்கிறீங்க, இப்ப அவங்களும் கோயில் வச்சிருக்கிறாங்க, இதுல மக்கள் போவீங்களா வருவீங்களா? நான் அவங்க திருவிழா ஓட்டுனாங்க, எங்கள்ல ஒரு 10 பேர் கூட தீச்சட்டி எடுப்பாங்க. அந்த இதுல இது இல்ல, எடுப்பாங்க. இந்த மாவெல்லாம் கொண்டு போவாங்க, பூசையெல்லாம் வைப்பாங்க. என்னையே வச்சு பேசுங்க, 1001 ரூபா நான் தான் நங்கடெல்லாம் கொடுத்துருக்குறேன். நங்கெல்லாம் கொடுத்துருக்குறேன், காளியம்மன் கோயில் கொடுத்துருக்குறேன். அந்த ஊர் சமாதானத்துல ஒரு 10 பேர் வந்து சாப்பிடுங்கன்னாங்க, அவங்க சோறாக்கி போறதுல நாங்கெல்லாம் போய் சாப்பிட்டு இருக்கிறோம். சாப்பிட்டு முடிஞ்சு வந்து அந்த ஆர்எஸ்காரன் என்ன செஞ்சிட்டாங்க, வந்து தின்னுட்டு போறாங்கன்ட்டாங்க. இப்படி எல்லாம் நடந்து அந்த அவங்க பேச்ச முழுக்க. இப்ப கிறிஸ்தவர்களோட திருவிழாவில இந்து வன்னியர்கள் கலந்துக்குவாங்களா? எல்லார் வீட்டுக்கும் சப்பரம் போகும். இந்து வீடா இருந்தாலும் சரி. இப்ப இந்த தெருவில் சப்பரம் ஒரு இந்த வீதிக்கு போற அளவுக்கு சின்ன சப்பரங்க இருக்கும், காணிக்க வாங்குறது. அதுல எல்லாரும் தான் காணிக்க ஓடுவாங்க. அதுல எல்லாம் இது இல்லை, எல்லாரும் காணிக்க ஓடுவாங்க. அவங்க பெரியதனக்காரங்க அந்த ஊர் நாட்டாமைங்க வைவாங்கின்னு தெரிஞ்சா மறைமுகமா கூட அதை வந்து அவங்க முறையா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த இதுல இல்லை. இவங்க கிறங்கு தூக்கிட்டு வெளியே வந்தாலும் எங்க ஆளுக அவசியம் பண்ணுவாங்க, கிறிஸ்தவங்க அவசியம் பண்ணுவாங்க. அந்த இதுல எல்லாம் மாற்றம் இல்லை, சாமியில எல்லாம் எந்த குறையும் இல்லை. நான் அங்கனதான் பக்கத்துல இருக்கிறேன். அந்த பழைய கோயில் இருந்தப்போலாம் அந்த கோயில்ல தான் நான் எல்லாம் படுத்துக்குவேன். அந்த சாமியில எங்களுக்கு எந்த இது இல்லை. இவன் ஆர்எஸ்காரன்னு பிஜேபிக்காரன் வந்து தான் சாமியை பிரித்து வைக்கிற மாதிரி சாமியை சொல்லி எங்கள் மேல பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு தடையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த பிரச்சனைக்கெல்லாம் போகிறது இல்லை. சாமி எதுக்குங்க, அவங்க கும்பிட்றது அவங்க, நம்மளும் சேர்ந்து கும்பிட்டுட்டு போயிட வேண்டியதான். அவங்க கும்பிடையில நம்மளும் சேர்ந்து கும்பிட்டுட்டு போயிடணும், அதுதான் நல்லது. அந்த இது எல்லாமே ஒவ்வொரு தடையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப வந்து தீபம் ஏத்தணும்னு சொல்லி நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு. ஆமா. ஆனா 144 போட்டு தமிழ்நாடு காவல்துறை ஆமா நாங்க முறையிட்டோம். முறையிடும் போது என்ன செய்யறாங்க, அப்ப சரி ஒண்ணுமே இல்லாததுல, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கலெக்டரும் ஒரு நம்ம எஸ்பி சார் இருந்துதான் திருவிழாவில் ஓட்டினாங்க. அந்த திருவிழா ஓட்டையில அவங்க கண்ட்ரோல் தான். மாரியம்மன் கோயில் இல்ல நம்ம அந்தோனியார் திருவிழா ஓட்டுனாங்க. அப்ப அவங்க இருந்துதான் கண்ட்ரோல் பண்ணி வச்சு பார்த்துக்கும்போது அதுல எதுவுமே செய்யக்கூடாதுட்டாங்க. எது அந்த பட்டியக்கல்னு சொல்றோம் பாத்தீங்களா, இப்ப வேலி அடைச்சிருக்குல்ல, அதுல எதுவுமே நீங்க செய்யக்கூடாதுட்டாங்க. அவங்க அப்படித்தான் இருந்துக்கிட்டாங்க. அதனால நீங்க எதுவும் செஞ்சிருவீங்கன்னு தான் தட்டியை வச்சு அடைச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்க சாமி முறையிலையும் அதே அதிகாரிக்கு தான் வந்து பார்த்தாங்க. அப்ப அதுல அவங்க கும்பல்ல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திடீர்னு எனக்கு இதுதான் அப்படிங்கும் போதுதான் பிரச்சனை வருது. சரி, அங்க அந்த அந்த அவங்க கோயில்னு சொல்றாங்கல்ல வண்டு கருப்பண்ணசாமி, அங்க வந்து ஒரு முள் மரம் ஒண்ணு இருக்குது இல்ல, அது எப்படி வந்துச்சு? அது வேலி அடைச்சதுக்கு பிற்பாடு ஆட்டுக்குட்டி புழுக்கையில இருந்து அந்த விதை விழுந்ததுங்கய்யா, அதுதான் முளைச்சிருச்சு. அது அப்பிக்கப்ப பிடிங்கி இருந்தா ஒண்ணும் இல்ல, விட்டுட்டாங்க, அது மரமா இருக்குது. அது அந்த மரமா அது உங்க வீட்டுக்கு முன்னாடியே இருக்குது. அவ்வளவு வீதி போகவே முடியல. அதான் இப்ப என் கடைக்கு எது வரணும்னாலும் வண்டி வாசி வர முடியல.
உள்ள அங்கிட்டு போலீஸ் அதிகாரி இருக்காங்க, இவங்களை தாண்டிக்கிட்டு அவங்க வண்டி வர முடியாது, அதனால வர முடியல. இப்ப நீங்க வந்து மளிகை கடை வச்சு ஒரு நடத்துறீங்க. சின்ன பெட்டி கடை மாதிரி வச்சுக்கிட்டு சரி நமக்கும் இதுங்கணும்ல அப்படிங்கிறதுக்காக அதை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு ஒரு பொருள் வாங்கி வைக்கிறதுக்கு இடத்துல இருக்குது. இது வெறுமனே இந்த வழக்கு இந்த அளவுல மட்டும் இருக்குதா, இல்ல அடிதடி மிரட்டல் அந்த மாதிரியான சம்பவம்? அடிதடியெல்லாம் ஆறுது இல்லைங்க. அது 96 கலவரத்திலேயே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தீர்ப்பாயிருச்சு. அந்த சப்பரத்தை தீ வச்சது ஒரு மர்டர் கேஸ் கூட ஆயிருக்கு. அந்த மர்டர் கேஸ் அவங்களே என்னமோ செஞ்சு விட்டு இன்னத்தினால எங்களுக்கு எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லி விடுதலை ஆயிடுச்சு. அது என்ன கேஸ்? இந்த மாதிரி சண்டை பிடிச்சி கிடந்ததுல ஒருத்தன் செத்து போயிட்டான் அப்படின்ட்டாங்க. நம்ம பாயில கட்ட நாங்கள் எதுக்குங்க போய் நீட்டுறோம் அப்படின்ட்டாங்க. அது கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட்டில் எங்களுக்கு விடுதலை ஆயிடுச்சு. நீங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து இவங்க எல்லாம் இல்லை அப்படின்ட்டாங்க. அது விடுதலை ஆகி போச்சு. அதுக்கு நமக்கு சம்மந்தம்ல அது மாதிரி எல்லா கேஸும் இப்படி விடுதலை ஆயிருக்குது. இப்போ அரசுக்கு முதலமைச்சருக்கு உங்களோட கோரிக்கை என்ன? முதலமைச்சருக்கு நியாயத்தை தான் நாங்கள் வந்து வீம்புங்களை அது வெத்த இடத்துல வந்து சும்மா இருந்த இடத்துல வந்து அவன் வந்து விளக்கு ஏற்றுறேன் இதே ஏற்றுறேன்னா அது பிரச்சனையாகத்தானே ஆகும். அப்படியெல்லாம் வேணாங்கிறத எங்களுக்கு முதலமைச்சரோட வேண்டது அதான், வேற ஒன்றும் இல்லை. அவர் முதலமைச்சர் அவர் பார்த்து அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி அமுத்துறதுக்கு என்ன வழி? அதனால தான் இப்போ அவங்க தடை போட்டிருக்காங்க. நாங்கள் முறையிட்டோம். அப்போ 144 போட்டு தான் அதை நிப்பாட்டிட்டாங்க. எங்கள் கேஸு தான் முதல்ல, 2வது கேஸு தான் திருப்பரங்குன்றா. அப்படி இருந்தது தான். இப்போ அவங்க எப்படி வருஷம் ஆனா கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு பிரச்சனையா? எந்த வருஷத்துல இருந்து இந்த பிரச்சனை தொடங்குது? வருஷம் கார்த்திகை தாங்க. அப்போவெல்லாம் விளக்கு வைப்போம். இப்போ விளக்கு வைக்கிறாங்க. அப்போலாம் வந்து பந்தத்தை கந்தத்தை சித்திக்கிட்டு அவங்க மாத்திரம் இல்லை, நாங்கெல்லாம் கூட சின்ன பிள்ளைகள ஒரு பந்தத்தை இதாக கட்டிக்கிட்டு சித்திக்கிட்டு தான் இருப்பான். அதெல்லாம் ஒத்துமையா இருப்பான். அந்த இடத்துல அப்படி ஏதாவது பண்ணாங்க? அந்த இடத்துலயே அதுல எல்லாம் மேலே நின்றுக்கிட்டு தானே விளையாடுவோம். அப்புறம் அந்த இடத்துல கோயிலுன்னா நாங்கள் ஏறி நிற்க முடியுமா? கோயிலெல்லாம் அது கிடையாதுங்க. இப்போ நான் அந்த நியூஸ்ல கூட சொன்னாங்க பூட்டுறதை துரத்து இது வைக்க விட மாட்டேங்கிறாங்க, விளக்கு வைக்க விட. நாங்கள் எந்த கோயிலா இருக்குது பூட்டு? அதெல்லாம் கோயிலே கிடையாதுங்க. அது 2-3 தீர்ப்பா இருக்குது. பலவை கற்களான பட்டிய கல்லு, பலகை கற்களாலான பட்டி அப்படின்னு தான் தீர்ப்புலயே வந்திருக்குது. இன்னைக்கு தான் இது மண்டு கருப்பணசாமின்னு கொண்டு வராங்க. இன்னைக்கு மண்டு கோயிலுன்னு சொன்னவங்க இன்னைக்கு மண்டு கருப்பணசாமின்னு. அங்க முள்மரம் இருக்குது, அது இல்லாம இருக்கிற ஏதாவது ஆதாரம் போட்டோ உங்கள்கிட்ட இருக்கா? இருக்குங்க. அது எதுவுமே இல்லாத அளவுக்கு போட்டோ நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா இப்போ எடுக்க முடியாதுல்ல. எல்லா அந்த போட்டோவெல்லாம் இருக்குது. இந்த வச்சிருக்கேன். அந்த கல் இருக்கிற மாதிரி, இந்த வீதி எங்களுக்கு வீதி இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போ இந்த வருஷம் கார்த்திகை தீபம் ஏத்துனாங்களா இல்லையா? இந்த வருஷம் யாரும் ஏற்றலை. அந்த கோயிலுக்கு உள்ளுக்க வச்சுக்கிட்டாங்க. காளியம்மன் கோயில் உள்ளதான் வச்சுக்கிட்டாங்களோ ஒழிஞ்சு வெளியே வைக்கல, அந்த இடத்துலையும் வைக்கல.